ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லதான வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான மாதிரி வாழைத்தண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருப்பாகாமல் இருக்கும். இப்போது வாழைத்தண்டை தண்ணியிலேருந்து அலசி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இது கூடவே நம்ம துவரம்பயிறு சேர்த்துக்கலாம். துவரம்பயிறு வந்து ரேஷன் கடை துவரம்பயிறு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு அரை கப் அந்த மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் அதை கூடவே சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஒன்றுக்கொன்று ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா அது மிக்சர் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இழுத்துக்கிச்சு. அவ்வளோதான், ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டின் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.